ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த வரிசையிலே 2025ஆம் வருடத்தினுடைய 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறந்திருக்குங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களானது மீனராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத நிச்சயமில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களானது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அதை ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜோதிடத்தில் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்கும், எப்போ மாறும் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கான பலன்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய பல அபூர்வமான விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தன்னம்பிக்கையானது பிறக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையை நல்ல நிலையில் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்போது போல உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிரும். குடும்பத்தாருடைய முழு ஆதரவு ஒத்துழைப்பு இந்த டைமில் கிடைக்கும். அதே போல் தான் காதல் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சீரான நிலையில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு சரியான உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் வேணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களானது இருக்கும். மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் அதாவது அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ உறவினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உறவினர்கள்ட்ட தான் உங்களுக்கு அடிக்கடி உரசல்கள் ஏற்பட்டாலுமே கூட பெருசாக போகாமல் நீங்கள் தான் அதை சமாளிச்சுக்கணும். அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக சரி செய்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அது சரி கட்ட பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பும் அப்படிதாங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. குடும்பமும் குதூகலமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டில் சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 4 பேர் நம்ம கூட பழகக்கூடியவங்க நல்லவங்க போகும் பொழுது, உறவினர்களுடைய வருகை கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த டைமில் உறவினர்களுடைய வருகை இருக்குது, சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா பொறுப்போடு இருப்பாங்க. படிப்பில் கவனத்தை செலுத்துவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு மனசுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பிள்ளைங்க நல்லபடியாக நடந்துக்கும் பொழுதும், நல்லா படிக்கும் பொழுதும் தான், நல்ல கௌரவத்தை கொடுக்கும் பொழுதும், நிறைய வெற்றிகளை பிள்ளைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், பெருமை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய குழந்தைகளுடைய நடத்தை இப்போ இருக்க போகுது. ஸோ அதை நினைத்து நீங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு வந்துடுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாளாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானது நடக்கலாம். ரொம்ப நாளாக தடைப்பட்டுருக்கு, இப்போ இதை முடிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். அதற்குரிய அமைப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் பணத்துக்கு மட்டும் பற்றாக்குறையானது இருக்கும். பணவரவு கம்மியாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வாரம் வர வர உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா பணவரவெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல கம்மியாக இருக்குது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாட்களுமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தானே. அப்போது 3ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சில நாட்களில் உங்களுக்கு பணவரவுக்கு தடைகள் இருந்தாலுமே கூட நாட்கள் போக போக அந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நகைகள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குறதுலலாம் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதுக்காகவே அவங்க சிறுக சிறுக சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த சேமிப்பை பயன்படுத்தி இந்த டைமில் நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் பார்க்கறதுக்கான நேரம். மேலும் பண பற்றாக்குறை உங்களுக்கு இருந்தாலுமே கூட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிடுவீங்க. அதிலெல்லாம் எந்த ஒரு குறைவும் இருக்காது. அதே போல் என்னதான் பணம் பத்தலை அப்படின்னாலுமே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல நீங்கள் எந்த தயக்கமும் காட்ட மாட்டீங்க. எப்போதும் போல் எல்லாமே வாங்குற மாதிரி வாங்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு பெருசாக மாற்றம் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே போல் தாங்க தொழில் சம்பந்தமாக
நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது வெளியில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கோ அல்லது அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஆலோசனைகளை கேட்கறதுக்காகவோ, இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி தொழில் சம்மந்தமாக நீங்கள் வெளியில் பயணங்கள் போகலாம். அது வந்து உங்களுக்கு அலைச்சல் தான். அந்த அலைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலை உண்டாகும், நேரத்துக்கு தூங்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். பெருசாக பிரச்சனைலாம் இருக்காது. கடுமையான விரதத்தை கூட நீங்கள் ஒரு சிலர்லாம் மேற்கொள்வீங்க. ஏன்னா இது நவராத்திரி காலம் அப்படின்றதுனால நிறைய பேர் விரதம் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த விரதம் இருந்து நவராத்திரி விழாவை நீங்கள் எவ்வளவுக்கு சிறப்பாக கொண்டாடினீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அலுவலகத்தில் நிறைய சிக்கல்களானது இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? நிறைய சிக்கல், சிரமங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது அதை தாண்டியே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட போகுது. ஸோ எது வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும். சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம், நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு சில நாட்கள் போக போக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதுவும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படாமல் பொறுமையோடு நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். அப்போ தான் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் எப்போதும் போல் இருக்கக்கூடிய மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. வியாபாரமும் சரி, தொழிலும் சரி உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் வந்து நடக்க போகுது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் எல்லாமே வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுடைய வியாபாரம் எப்படி நடக்க போகணும், தொழில் எப்படி நடக்கணும், அதை நீங்கள் எப்படி நடத்தணும் அப்படின்றதையும் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி போட்டிகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதையெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. இந்த போட்டிகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்காதுங்க, மறைமுகமாக தான் வந்து இருக்கும். இந்த மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட பெருசாக பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றுமே இருக்காது. கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு இந்த கணக்குகள்லாம் நீங்கள் அலட்சியமாகவும் நடந்துக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் அலட்சியமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளானது ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் கவனமாகவே இருந்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அக்டோபர் மாதத்தினுடைய 3ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மீனராசியுடைய பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பண வரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான். காசு பணம்லாம் கையில் வந்து தங்கும். கண்டிப்பாக தங்க நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை உடையவங்க யாராவது இந்த டைமில் தங்க நகை வாங்கணும் அப்படின்ற ஆசையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது உங்களுடைய கிரக சூழ்நிலைகளானது சரியாக இருக்குது. அது யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை வந்து பார்த்துக்கோங்க. வீடியோடைய ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலன்கள் அப்படின்றது எல்லாமே கிரக அமைப்புகளின் மூலமாக வந்து கணிக்கப்படக்கூடியது தான். அதனால் எல்லா மீனராசினியர்களுக்கும் இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 100 பேர் மீனராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 70% இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து பொதுவானதாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் தெளிவான முடிவுகள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துவதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதை வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் அப்படிதாங்க, நல்லாவே இருக்குது. எதிர்பாராத நன்மைகள்லாம் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி அமைச்சு கொடுப்பாங்க. கிரகநிலைகளுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக இத்தகைய மாற்றங்கள் எல்லாமே உருவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பதவியில் மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படும். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்க இருக்குங்க. மேலும் எந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும் நிகழாமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா மீனாட்சி அம்மன் தான். இந்த டைமில் மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதோடு பார்த்தீங்கன்னா ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பாராயணம் செய்யுங்க. கூடவே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வந்து அமைச்சு கொடுக்கும். ஸோ எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாத்தையுமே வந்து விலக்கி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இந்த பதிவுல மீனராசினியர்களாகிய நீங்கள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.